அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 15 நாட்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு காலமும் பார்த்திங்க அப்படின்னா கிரகநிலைக்கு ஏற்றவாறு பலன்கள் அப்படிங்கிறது கணிக்கப்பட்டு கொண்டே இருக்குங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு நிலைகள்லையும் வெவ்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது சாதகமற்ற நிலையில் பெரும்பாலும் சஞ்சரிக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த 15 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், சின்ன சின்ன இடையூறுகள், சஞ்சலங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். அதனால கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சில விஷயங்களை திட்டமிட்டு செயலாற்றுவது அவசியமாகிறதுங்க. யாரை பற்றியும் இக்காலகட்டத்தில் புறம் பேசாதீங்க, அதுவே உங்களுக்கு எதிர்வினையாகவும் மாற ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி ஒருவர்களை தாழ்த்தி பேசுவதோ அவமானப்படுத்துவதோ தங்களையே சாரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா குழப்பமான மனநிலையில் ஒரு முடிவுகளை எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அதே போல் இந்த காலகட்டம் ரொம்பவும் பிஸியாக பரபரப்பாக வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. முன்கோபத்தை கட்டுப்படுத்துவது சால சிறந்தது அப்படின்னும் சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தை செலுத்துவது அவசியமான ஒன்றுங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நீங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதில் சிறு தடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் செல்லக்கூடிய பயணங்கள், ஒரு தடங்களுக்கு பிறகு ஏற்படக்கூடிய பயணங்கள் தங்களுக்கு வெற்றியையும் செல்லக்கூடிய பயணங்கள் வெற்றியாகவும் முன்னேற்றத்தையும் தரும் அப்படின்னும் சொல்லலாம். மற்றொரு புறம் பார்க்கும்போது அசுப கிரகங்களினுடைய தாக்கம் அதிகபட்சமாக இருந்தாலும் சுப கிரகங்களினுடைய அணுக்கிரகங்களும் தங்களுக்கு இருக்க பிறக்கிறதுனால சில விஷயங்களில் திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். வராது அப்படின்னு நினைத்த பணம் கைக்கு சேரும், வசூலாகாத கடன் வசூலாகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. மூதாதைய சொத்துக்கள் கைக்கு கிடைக்குங்க. வம்பு வழக்கு ஏதேனும் இருக்கு அப்படின்னா அது தங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏதேனும் வம்பு வழக்கு இருக்கு அப்படின்னா சுமூகமாக கோர்ட் வரைக்கும் போகாம தங்களுக்குள்ள பேசி முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும், ஒரு சோதனைக்குரிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அதிலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய இணைவு தங்களுடைய சுகஸ்தானமான 4வது வீட்டில் நடக்குதுங்க. இதனால் உங்களுடைய தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். பெற்றோர் உடல் நலம் தொடர்பாக கவலைகள் உங்களுக்கு உருவாகலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் மன ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். ஆரோக்கியம் தொடர்பாக செலவுகள் அதிகரிக்க செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வண்டி வாகன செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில் குடும்பத்தில் செலவுகள், உங்களினுடைய சௌகரியங்களை அதிகரிப்பது தொடர்பாக செலவுகள் அப்படின்னு அதிகப்படியான செலவுகளை நீங்கள் செய்ய வாய்ப்புகள் இருக்கு. தேவையற்ற செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழல் கூட பலருக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க. உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது அவசியமான ஒன்று. மன ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு. தேவையற்ற நிதி இழப்பு உங்களுடைய வருத்தத்தை மேலும் அதிகரிக்க செய்யலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு செயலில் நிதானமும் பொறுமையையும் கடைபிடிக்கிறது அவசியமான ஒன்று. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகள் செய்கிறது முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்கள் உங்களுக்கு உருவாகலாம். அதே மாதிரி உடல்நல பிரச்சனைகள் பார்த்தோம் அப்படின்னா கால்வலி போன்ற
போன்ற பிரச்சனைகள் இடலாம். ஒரு சிலருக்கு தூக்கமின்மை பிரச்சனை தொந்தரவு கொடுக்குங்க. இதனால் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கிறதுலையும் சிக்கல்கள் ஏற்படலாம். உங்களுடைய மனதில் இனம் புரியாத பயம், பதற்றம் ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். மற்றொரு புறம் சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையும் நடைபெறுது. அப்படிங்கிறதுனால உங்களுடைய குடும்பம் மற்றும் பணியிடத்தில் கடினமான சூழல் நிலவ ஆரம்பிக்கும். திருமண வாழ்க்கையில் மனக்கசப்பு அதிகரிக்கலாம். வேலையில் நிறைய சிக்கல்களை சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலத்தில் எதிரிகளை கவனமாக கையாள பாருங்க. உங்களுடைய புதிய நட்பு தீங்கு விளைவிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால உஷாராக இருக்க பாருங்க. அவர்களிடத்தில் எந்த ஒரு தனிப்பட்ட விஷயமோ, குடும்ப விவகாரமோ, தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த ரகசியங்களோ அல்லது அலுவலகம் தொடர்பான விஷயங்களையோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று. அரசியல் தொடர்புடையவங்க பேச்சில் மிக மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகுவினுடைய அமைப்பால் மனக்குழப்பம், பயம், பதட்டம் இது எல்லாமே தங்களுக்கு அதிகரித்து காணப்படுறதுனால இந்த நேரம் உங்களுக்கு பல விதத்தில் சோதனையை ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அது மட்டும் கிடையாதுங்க. வாழ்க்கை துணை, தொழில் கூட்டாளி இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா நிதானத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம். திருமண வாழ்க்கையிலையும் சில கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்ல பாருங்க. உங்களுடைய கணக்குகளை வெளிப்படையாக வைப்பது சால சிறந்தது. துணையுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை பேசி தீர்த்து கொள்வதும் நல்லதுங்க. வணிக கூட்டாளிகளால் ஏமாற்றப்படவும் வாய்ப்புகள் இருக்குது. உணவு பழக்க வழக்கத்தில் சற்று கவனமுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். உங்களுடைய வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக இழப்புகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகள் விஷயத்தில் கவனம் இருக்கணும். தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் மனதில் தோன்றலாம். குடும்பம் மற்றும் பணியிடத்தில் உறவுகளை பராமரிக்கிறதுல சிக்கல்களும் உருவாகலாம். அதனால் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்ல பாருங்க. அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும்போது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் நடந்து கொள்ள பாருங்க. செலவை குறைச்சி சேமிப்பை அதிகரிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. தேவையற்ற பிரச்சனைகளில் மூக்க நுழைக்காதீங்க. நிதானத்துடன் நடந்து கொள்ள பாருங்க. வேலையிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டியது அவசியமான ஒன்று. கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு அப்படிங்கிறது கூடவே கூடாதுங்க. அதே மாதிரி எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்புக்கு உண்டான முயற்சிகளை தற்சமயம் நீங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்தில் முதலீடு பண்ணுவீங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் சேர்க்கைக்கு நல்ல காலகட்டமாக இந்த காலம் அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் வேலையில் நிதானத்துடன் நடந்து கொள்ள பாருங்க. புது வேலையை தேடுறதை விட இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்வதில் புத்திசாலித்தனத்தை காட்ட வேண்டும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவில் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். புதிய நண்பர்களின் வரவு புத்துணர்ச்சியை கொடுக்கும் என்றாலும் புதிய நண்பர்களிடத்தில் பேசும்போதும் பழகும் போதும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்லையும் அதீத எச்சரிக்கையாக இருக்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தலை போகும் அளவிற்கு பிரச்சனை வருங்க. ஆனால் அந்த பிரச்சனைகளை சரியாக கடவுள் தங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியும் செய்வார். பிரச்சனைகளை கண்டு பயந்து விடாதீங்க. கடவுள் தங்களை சோதிக்கத்தான் பிரச்சனையை கொடுக்க போகின்றார். கடவுளின் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த காலகட்டத்தை கடந்து சென்றால் நீங்கள் பெரும் பாக்கியசாலியாகவே இருப்பீங்க. பிரச்சனைகள் வந்தால் உண்மையை பேச பாருங்க. பொய் பேசி தப்பித்து கொள்ள வழியை தேட வேண்டாம். குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்காதீங்க. அது மிகப்பெரிய விபரீதத்தை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க. இந்த காலகட்டம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகளும் விலகும். வியாபாரத்தில் முதலீடு செய்ய புதிய முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்வீங்க. வங்கி கடன் முயற்சியும் செய்யலாம். எதுவாக இருந்தாலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தங்கள் சக்திக்கு மீறி எதையும் செய்ய வேண்டாம். அகலக்கால் எக்காரணத்தை கொண்டும் வைக்க வேண்டாம். பெரியவர்களது ஆலோசனையை கேட்டு நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிரிகளால் பிரச்சனைகள் வரவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் இந்த காலகட்டம்
காலகட்டத்தில் தடைகள் அனைத்துமே தகர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்கள் முயற்சி செய்து தோல்வியுற்ற விஷயங்களை இன்றைய காலகட்டத்தில் கையில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக வெற்றி வாகை சுடுவீங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாக முடியும். அதனால் தாராளமாக அரசாங்கம் தொடர்பான வேலைகளில் இறங்கலாம். வேலையிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி எதிர்பார்த்த அளவு நன்மைகள் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகளை துவங்கலாம். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். வராது அப்படின்னு நினச்ச கடன் கூட உங்களுக்கு வசூலாக ஆரம்பிச்சிடும்.